தற்போது சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கிறது. அது யார் கிழித்தது, முழு விவரம் என்ன? சீமான் வீட்டுல தற்போதுதான் ஒரு 2 நிமிடம் கூட இருக்காது, அவர் வீட்டுல ஒரு வாசல்ல ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்மனை உடனடியாக அந்த சம்மனை கிழித்து எறிந்துகிட்டு இருக்கிறார்கள். நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான அந்த வழக்குல இவரை நேரில் ஆஜராகி இவருடைய விளக்கத்தை அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம இவரை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவருடைய வீட்டுல சம்மன் ஒட்டப்பட்டது. அந்த சம்மனை போலீசார் 2 நிமிடம் கூட கிடையாது, அந்த சம்மனை ஒட்டிவிட்டு அங்கிருந்து புறப்படக்கூட இல்லை. அதற்குள்ளாகவே அந்த சம்மனை அவருடைய அலுவலர்கள் கிழித்து எறிந்து விட்டிருக்கிறார்கள். அந்த வாசல ஒட்டிருக்கக்கூடிய, அதாவது அவருடைய கேட்ல ஒட்டிருக்கக்கூடிய அந்த சம்மனை கிழித்து எறிந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், அங்கிருந்தவர்கள். இந்த
சம்மனை கிழித்து எறிந்திருக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கிழித்தவர்கள், இந்த சம்மனை கிழித்து எறிந்தவர்கள் யார் என்றும் சொல்லிட்டு போலீசார் வந்து அங்கு கண்டறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போலீசாருடைய சாட்சியமாக அவர்கள் ஒட்டப்பட்ட அந்த சம்மனை அவர்களுடைய செல்போன்ல அவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாளைக்கு இந்த நீதிமன்றத்திற்கு அது உதவும். ஏற்கனவே நாங்கள் சம்மன் ஒட்டியும் வராத காரணத்தால் தான் அவர் கைது செய்தால் இந்த சம்மனை வந்து ஒட்டியக்கூடிய அந்த காட்சிகளை அவர்கள் பதிவு செய்தது வந்து அவர்களுக்கு சாட்சியாக இருக்கும். ஏனென்றால் நாளை வந்து நீதிமன்றத்தில் அவர்கள் சொல்ல முடியாது சம்மனை ஒட்டவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதன் காரணமாக அவர்கள் வந்து அதை படம் பிடித்து வச்சிருக்கிறாங்க போலீசார். இவர் வீட்டுல ஒட்டப்பட்ட அந்த கேட்ல ஒட்டப்பட்ட அந்த சம்மனை வந்து கிழித்து எறிந்திருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த சம்மனை ஏன் கிழித்திருந்தார்கள் என்று அந்த ஆவேசமாக அங்க இருக்கக்கூடியவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் வந்து முறையாக காவல்துறையினருக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறோம். நாங்கள் ஏற்கனவே வந்து எங்களுடைய வழக்கறிஞர் வந்து நேரில் சென்று ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார்கள். ஆனால் வேணுமென்றே எங்கள் தலைவரை வந்து அலைக்கழித்து எங்களை வந்து மிரட்டி பார்க்கிறார்கள் காவல்துறையினர். அது மட்டும் இல்லாமல் எங்கள் தலைவரை கைது செய்யக்கூடிய சூழல் ஏற்பட இருக்கிறது. அதன் காரணமாக அதை வந்து தடுக்கும் பொருட்டு தான் தற்போது நாங்கள் வந்து இந்த மாதிரியான இந்த நடவடிக்கையில நாங்கள் இறங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் சீமான் நாளை காலை அவர் ஆஜராகாமல் இருந்தால் கண்டிப்பாக காவல்துறையினர் கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன் காரணமாக தொடர்ச்சியாக தற்போது ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த சம்மனை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க வந்து வாசல் இருக்கக்கூடியவர்கள் அந்த சம்மனை வந்து கிழித்து எறிகிறார்கள். அதோடைய காட்சிகளும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வலசரவாக்கம் போலீசார் நேரடியாக வந்து வீட்டிற்கு வாசல்ல ஒட்டப்பட்டிருக்கூடிய அந்த சம்மனை வந்து 2 நிமிடம் கூட இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த சம்மனை கிழித்து இருந்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் ஒட்டியதற்கான சாட்சியங்களை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த சம்மன் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த சம்மன்ல கிட்டத்தட்ட 10 நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த 10 நிபந்தனைகளை மீறினால் அவரை கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. எனவே நாளை காலை சீமான் ஆஜராவாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. அல்லது வந்து வழக்கறிஞர் மூலம் பதிலளிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாளை காலை சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் இந்த வழக்கு தொடர்பாக நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக அவர் நேரில் ஆஜராகவில்லை என்றால் கண்டிப்பாக அவருடைய காவல்துறை கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு உயரதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தால் மட்டுமே அதன் பிறகுதான் எந்தவித நடவடிக்கையும் அதாவது எந்தவித முடிவும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தொடர்ந்து நாளை காலை ஆஜராவா சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள். தொடர்ந்து நாளை காலை அவர் ஆஜராகவில்லை என்றால் நடிகை கொடுத்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவர் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்கவில்லை, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் கண்டிப்பாக நிபந்தனைகள் அந்த சம்மன்ல ஒட்டக்கூடிய நிபந்தனைகள்ல கடைசி நிபந்தனையாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் உரிய பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து கைது செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி அவர் கைது செய்ய நேரிடும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. என்ன நடந்துச்சு மேடம்? மேடம் இந்த வலுக்கட்டாயமா நடக்குது, எப்படி பாக்குறீங்க மேடம்? சீமான் சம்மனை கிழித்தது ஏன் மேடம்?